முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவானது தமிழக வெற்றி கழகம் களம் காணனால தான் அதிக வாக்குகள் வாக்குகள் பதிவாயிருக்குதுன்னு சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வராங்க. இதுவரையிலும் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு. அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பீகாரில் 50 வருஷம் கழிச்சு 50%, உத்தரப்பிரதேசில் 69%, ராஜஸ்தான் பாண்டிச்சேரியில் 90% நடந்திருக்கு. தமிழ்நாடு 88 நெருங்கிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்தினால தான் சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு பரவலான பேச்சு வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக இல்லை. என்னன்னா அந்த வாக்காளர் மறுசீரமைப்பு நடந்தது இல்லையா, அதுல ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப ஏற்கனவே அந்த வாக்காளர் எண்ணிக்கை இருந்ததுன்னா இப்ப அந்த எண்ணிக்கை கம்பேர் பண்ணும்போது இப்ப பதிவான வாக்குகள் குறைவா தெரியும். இப்ப அந்த வாக்குகள் நீக்கப்பட்ட காரணத்தினால் இப்ப உண்மையான வாக்குப்பதிவு சரியா தெரிஞ்சு, எனவேதான் 80% கடந்திருக்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க இருக்காங்களா இல்ல, வாக்காளர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்காங்க, அதுக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. அது குறிப்பா சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் இதுவரையும் இல்லாத ஒரு சிறந்த ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி தந்திருக்கிறார்கள். குறிப்பா சொல்ல போனா 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை, அதே போன்று காலை உணவு திட்டம், அதே போன்று 8,000 ரூபாய்க்கு இப்போது கூப்பன் வழங்கப் போகிறார்கள். கட்டணம் இல்லாத பேருந்து பயணம், விடியல் பயணம், இப்படி எண்ணற்ற சமூக நல திட்டங்கள் மக்களை கவர்ந்திருக்கிறது. எனவேதான் தாய்மார்கள் இந்த புண்ணிய ஆட்சி நீடிக்கணும் என்று விரும்பி அவர்கள் வேண்டுதல் வைத்ததெல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கோம். எனவே அவர்களுக்காக நின்று வரிசையில் நின்று மாண்பு முதலமைச்சர் தலைமையில அந்த ஆட்சி மீண்டும் அமைவேன். ஏன்னா இப்ப ஆட்சி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4ஆம் தேதி முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்க போகிறார் என்ற போது அடுத்து அவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வரப்போகுது. 2,000 ரூபாயில என்ன நடக்கும்லாம் நல்ல கேள்வியெல்லாம் கேட்டவங்க இன்னைக்கு நாங்க 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ற நிலைமைகள் இருக்கிறது. சொல்ல போனோம்னா அந்த ஏழை கிராமப்புற பெண்கள் இருக்காங்களா, அவங்க ரொம்ப பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு இருந்தாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கறதோட காசு இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு இட்லி வாங்கினா கூட காசு இல்லை, தலைவலிக்குது ஒரு மாத்திரை வாங்கி போடணும்பா ஒரு 50 ரூபாய் கொடுப்பா அப்படின்னா பிள்ளை காசு இல்லை அப்படின்னா. இன்னைக்கு அதே மகன் தாயை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாயிருக்கு. அம்மா பேங்க்ல 1000 ரூபாய் பைக் வந்த உடனேயே அம்மா பைக்கில் எடுத்துன்னு போயிட்டு அந்த போட்டு அவன் 100 200 அவன் எடுத்துட்டு போற நிலைமைகள் இருந்தது. இப்போ 2,000 ரூபாய் உயர்த்தப்படுகின்ற போது இன்னும் குடும்பமே சார்ந்து இருக்க நிலைமைக்கு வரும். ஒரு சுயமரியாதோடு தன்னுடைய சுயக்காலில் நிற்கின்ற அந்த உரிமையை பெற்று தந்திருக்கிறார் முதலமைச்சர். எனவேதான் பெண்கள் வாக்கு அளிப்பதற்காக வந்திருக்காங்க. அதே போல 2 கோடி பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அவர்கள் அதிமுக நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதிமுகவும் ஒரு வலுவான அமைப்பாக இந்த கட்டமைப்பாக ஒரு பெரிய அமைப்பு, அந்த அமைப்பையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. 2 அமைப்புகளும் வலுவான கூட்டணி வைத்திருக்கிறார். இந்த கூட்டணி 2ம் சரிசமமா போரிடுகின்ற போது 3வது இவர் தான் அதிகன்றதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. திமுக அதிமுகவுக்கு நேரடியான போட்டி நடந்திருக்கிறது. நிச்சயம் திமுக 180 கிடக்கும். நாங்க நினைக்கிறது 200க்கும் மேற்பட்ட இடங்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு. ஒருவேளை கருத்து கணிப்புகள் ஆப்டர் வாக்குப்பதிவு பின்னால் வந்திருக்கின்ற கணிப்பு ஒரு 180 இடங்களுக்கு மேலதான் திமுக பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்து. திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் தலைவர் தளபதி தலைமை நிச்சயம் தொடரும் என்பதை வேளங்கள் உலகம் வேலூரிலிருந்து சொல்வதில் மற்ற மகிழ்ச்சியை திராவிட வெற்றி கழகம் கொள்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.